அனைவருக்கும் வணக்கம். இது தமிழர் யுகம் வலையொலி. தமிழர் யுகம் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று ஆளுநர் மாளிகையில் டீ பார்ட்டி நடந்தது. இந்த டீ பார்ட்டிக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மட்டும் அழைப்பு வரவில்லை. ஏன் அழைப்பு வரவில்லை என்று தெரியவில்லை. ஆளுநர் கூப்பிடவில்லையா, இல்ல ஸ்டாலின் கூப்பிடவில்லையா, இல்ல ஸ்டாலின் கூப்பிட இருந்து ஆளுநர் கூப்பிட வேணான்னாரா, இல்ல ஆளுநர் கூப்பிட இருந்து ஸ்டாலின் கூப்பிட வேணான்னாரா? என்ன நடந்தது? ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 8% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியின் தலைவரை ஏன் ஆளுநர் டீ பார்ட்டிக்கு அழைக்கவில்லை? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை ஏன் கூப்பிடலைன்னா, சமீப காலமாக கலைஞர் அவர்களை மிக அதிகமாக விமர்சித்தார் என்ற காரணத்தால் அவர் மீது வழக்குகளும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மீதும் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்தினால்தான் சீமானை அழைக்கவில்லையா, இல்லை தமிழ் தேசியம் திராவிடத்திற்கு எதிராக நிற்கிறது அப்படி என்பதால் சீமானை அழைக்கவில்லையா, தமிழ் தேசியம் வளர்ந்தால் திராவிடத்திற்கு ஆபத்து என்பதால் சீமானை அழைக்கவில்லையா, கலைஞர் அவர்களை சீமான் விமர்சனம் செஞ்சிட்டார் என்பதால் அவரை புறக்கணிக்கிறதா திமுக? சீமானை விட பிஜேபியில் இருக்கும் ராஜா விமர்சிக்கவில்லையா, பிஜேபியில் இருக்கும் அண்ணாமலை விமர்சிக்கவில்லையா, பிஜேபியில் இருக்கும் குருமூர்த்தி அவர்கள் விமர்சிக்கவில்லையா, பிஜேபியில் இருக்கும் தலைவர்கள் கலைஞரை விமர்சிக்கவில்லையா? அப்போ சீமானை விட அதிகமாக விமர்சித்த பிஜேபியை அழைக்கிறது திமுக, சீமானை எதிரியாக பார்க்கிறது திமுக. அப்போ இவர்கள் பிஜேபி தான் திமுகவுக்கு எதிரி என்று சொல்வது பொய்யா? அப்போ நேற்று அதிமுகவில் இருக்கும் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார். அது என்னன்னா, திமுகவும் பாஜகவும் ரகசிய தொடர்பு வைத்திருக்கிறது. அதனாலதான் வருகின்ற 18ஆம் தேதி, அதாவது நாளை 18 அன்று கலைஞரின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வரவில்லை. ஆனா பிஜேபியில் இருக்கும் ராஜ்நாத் சிங் அந்த ஒரு கலைஞர் உருவம் பொறித்த 100 ரூபாய் காயினை வெளியிடுகிறார். கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி புறக்கணிக்கிறது திமுக. ஆனால் தனக்கு எதிரி என்று சொல்லக்கூடிய பிஜேபியை அழைத்து அந்த காயினை வெளியிடுகிறது. இவர்கள் தான், திமுக தான் பிஜேபி கிட்ட காயினை கேட்டிருக்கு. அவர்கள் அதை அனுமதித்து கொடுத்ததால் காங்கிரஸை புறந்தள்ளிவிட்டு திமுக பிஜேபியை வைத்து இந்த காயினை நாளை 18 அன்று வெளியிடுகிறது. திமுகவிற்கு காரியம் ஆக வேண்டும் என்றால் யார் கூட வேணாலும் போவார்கள். இதே போலத்தான் 2009 அன்று ஈழத்தில் படுகொலை நடந்தப்ப இனப்படுகொலை முக்கியமா இல்ல மத்திய அமைச்சரவையில் இடம் வேண்டுமா என்ற பொழுது திமுக இனப்படுகொலை முக்கியம் இல்லை, மத்திய அமைச்சரவையில் இடம்தான் வேண்டும் என்று சென்றது. இன்று அதேதான் செய்திருக்கிறது. 100 ரூபாய் நாணயம், உங்க கலைஞர் உருவம் பொதித்த 100 ரூபாய் நாணயம் முக்கியமா, கூட்டணி முக்கியமா என்றால் திமுகவின் முடிவு, எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை, எங்கள் அப்பாவின் 100 ரூபாய் நாணயம் தான் முக்கியம் என்று இன்று பிஜேபியில் இருக்கும் தலைவர்களை அழைத்து நாளை அந்த கலைஞர் உருவம் பொதித்த காயினை வெளியிடுகிறார்கள். இதுதான் பிஜேபியும் திமுகவும் ரகசிய உறவு இருக்கிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூறியிருக்கிறார். சீமானை ஏன் அழைக்கவில்லை, பிஜேபியை திமுக ஏன் அழைக்குது? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.